வணக்கம் நேயர்களே. இப்போதைய அரசாங்கம் எங்களுடைய பிரதேச சபை நகர சபைகளையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது போல்தான் தெரிகிறது. நாட்டினுடைய பொருளாதாரம் அபிவிருத்தி பற்றி அவர்கள் சிந்திப்பதாக தெரியவில்லை. இப்படியே போனால் தமிழ் தேசியம் ஒன்று உருவாக்கப்படாவிட்டால் தேசியமே அழிந்து போய்விடும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக நான் என்ன என்றாலும் விட்டு கொடுப்பேன். நான் தயாராக இருக்கிறேன். அவ்வாறு எல்லோரும் விட்டு தந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த கட்சி உருவாகவில்லை என்றால் தமிழ் தேசியமே பொய்த்து போய்விடும். இது தேவையா? அதாவது தமிழ் தேசிய பிரதிநிதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட முரண்பாடுகள் பிரச்சனைகள் காரணமாகத்தான் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபட்டிருக்கிறது. இது சாதகமாகிறது பலருக்கு. இந்த அரசு எடுத்துக்கொண்டால் கூட போகிற போக்கில் எங்களுடைய பிரதேச சபைகள் நகர சபைகளையும் கைப்பற்றும் போல தெரிகிறது. இதற்கு இடமளிக்க கூடாது என்று தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கத்திற்கு எதையும் இழக்க தயார் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன். இந்த அறிவு அல்லது இந்த எப்படி சொல்வது, இந்த யோசிக்கக்கூடிய தன்மை உருவாகி இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு பெருவிருட்சம், அது மாற்று கருத்திற்கு இடமில்லை. ஏனென்றால் அரசியலில் பொது ஞானங்களை பெற்றவர்கள் அதிகமானவர்கள் இருந்த கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சிகளை நாங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த கட்சிகளுக்குள் பிளவுகள் ஏற்படுகிறது, அந்த கட்சி சின்ன பின்னமாகிறது என்கின்ற பொழுது யாருக்கெல்லாம் அனவருத்தமாக இருக்கும் அல்லது யாரெல்லாம் அதை விரும்ப மாட்டார்கள் என்றெல்லாம் நாங்கள் மக்கள் சந்திப்புகளை நடத்திய பொழுது கூறப்பட்ட விடயங்கள். பலர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைவடைகிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து விடுகிறது, இதனால் தமிழ் தேசியம் என்கின்ற சொல்லே இல்லாமல் போகலாம், எதிர்காலத்தில் இல்லாமல் போகலாம் என்றவாறு சொல்லப்படுகிறது. அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன் என்று செல்வம் அடைக்கலநாதன் சொல்லி இருப்பதும், இவ்வாறு போற போக்கில் பார்த்தால் இப்போதைய அரசாங்கம் எங்களுடைய பிரதேச சபைகள் நகர சபைகளையும் கைப்பற்றும் வாய்ப்பு இருக்கிறது. இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அதற்காக நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்திற்காக எதையுமே இழக்க தயாராக இருக்கிறேன் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக மற்ற பிரதிநிதிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல போகிறார்கள்? இது சாத்தியமாகுமா? மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? மீண்டும் மக்கள் ஆணையுடன் கூட்டமைப்பு உருவாகி பயணிக்குமா? தேர்தல்களில் பலத்த வெற்றியை கொண்டு வருமா? தென்னிலங்கை அரசியலில் இந்த கூட்டமைப்பு என்ற ஒன்று ஒரு பிரதான காரணியாக தாக்கம் செலுத்துமா? இதை நாங்கள் அவதானிக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது. நிறைய தேர்தல்கள் எல்லாம் பெறுகின்ற பொழுதுதான் அது தன்மைகளின் பிரதிபலிப்பு எங்களுக்கு வெளிவரக்கூடியதாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். செல்வம் அடைக்கலநாதனுடைய ஆதங்கம் மற்ற தமிழ் கட்சிகள் பிரதிநிதிகளுக்கு ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மீண்டும் சந்திப்போம்.